அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க. வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. அந்த ஆசையை பத்தி தான் இந்த பலன். சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான பலன் தாங்க இது. ஏன்னா சுக்கிர பகவான் பாருங்க, உச்சமா இருந்தும் நல்ல பலனை கொடுக்கல. எப்ப இந்த சுக்கிர பகவான் வக்ரமானாரு, கரெக்டா பாருங்க, மார்ச் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை 44 நாட்கள் வக்ரமா இருந்தார். சூரியனுடைய கதிர்வீச்சுல பின்னோக்கி போனார். அப்ப நிறைய பேருக்கு நிறைய தடைகளை கொடுத்திருப்பார். இப்ப பாருங்க, ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை மே மாசம் 31ஆம் தேதி வரை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான ஒரு பலன் தான் இதை பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திருவருளே கிடையாது. இப்ப உச்சமான சுக்கிரன், ஆசையான சுக்கிரன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க விருச்சக ராசி. இந்த ராசி என்ன சொல்லுவாங்க, மர்மமான ராசிம்பாங்க. இதுலயுமே பயங்கரமா யோசிக்கக்கூடிய ராசிம்பாங்க விருச்சக ராசி. ஆனா இவங்கள்ட்ட மைண்ட் அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும் தெரியுமா. விருச்சக ராசிக்காரர்கள்ட்ட ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற சிந்தனை இருக்கும். இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஆனா எந்த காரியத்திலையும் சரி கண் மாதிரி அந்த வேலையை முடிக்கணுங்கிற மைண்ட் பவர் விருச்சக ராசிட்டு அதிகமா இருக்கும். தன்மானம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த விருச்சக ராசிட்டு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எதுவும் கடுமையான கஷ்டமான வேலையா இருந்தாலும் அதை அசால்ட்டா பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் விருச்சக ராசியில இருக்குங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம அதை பவர்ஃபுல்லா பார்க்கக்கூடிய ராசி எதுனா இந்த விருச்சக ராசி தாங்க. ஒரே நிலை, ஒரே நிலையான குணம், ஒரே சிந்தனை, நல்ல அறிவு, ஆற்றல் எல்லாமே பாருங்க விருச்சக ராசிட்டு அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். நம்ம தொடர்ந்து அம்மன் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. பொதுவா அந்த சுக்கிர பகவானை பத்தி நம்ம பேசுறோம்னா, ஒரு மனிதனுக்கு பாருங்க, சுக்கிர பகவானா யாருன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம். இவர் தான் களத்திர சுகத்துக்கு அதிபதி, ஆண்களுக்கு மனைவிக்கு அதிபதி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா, அந்த அழகான பொருட்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் தான். அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் பாருங்க. பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க, தற்போதைய பணத்துக்கு இந்த சுக்கிர பகவானை சொல்றாங்க. இப்போ ஒரு பொழுதுபோக்கு நல்லா ஒரு உல்லாசமா போகணும், ஜாலியாக சினிமாவுக்கு போகணும், நீட்டா ட்ரெஸ் செஞ்சு போகணும், நல்லா நீட்டா மேக்கப் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, சுக்கிர பகவான் நல்லா இருப்பார். பாக்குறதுக்கு 60 வயசு மாதிரி இருக்கானா, தோற்றம் 30 வயசு மாதிரி அழகா இருப்பாப்ல, அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, சுக்கிர பகவான் நல்லா இருப்பார். அப்ப சுக்கிர பகவான்ங்கிறது ஒரு மெயினான கிரகம். காதல், எண்ணம், ஆசை, தூண்டுதல் எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு மெயினா இந்த ரெடிமேட் துறை வேலை பார்க்குறாங்க பாருங்க, அவங்க இந்த பியூட்டி பார்லர் வச்சக்கூடிய நபர்கள், இந்த கிஃப்ட் சம்மந்த போகக்கூடிய நபர்கள், இந்த ஃபேன்சி ஸ்டோரு, அடுத்து எதுவும் பிரம்மாண்டமாக ஒரு அழகான பொருட்கள் பண்ணக்கூடிய வியாபாரிகள் எல்லாமே பாருங்க இந்த சுக்கிர பகவான் தான். ஏன்னா இவர் இனிப்புக்கு காரகர். ஒரு பேக்கரி வைக்கணும்னா சுக்கிர பகவான் நல்லா இருந்தா தான் வைக்க முடியும், இல்லைன்னா முடியாது ஜாதகத்துல. ஏன்னா இதுக்கெல்லாம் முக்கியமான கிரகம் சுக்கிர பகவானுங்க. அப்ப ஜாதகத்துல பாருங்க, சுக்கிரன் நல்லா இருந்தா வெள்ளையும் சொல்லையுமா நீட்டா போட்டுட்டு பர்சனாலிட்டியா போவார், அவ்வளவுதான். சென்ட் அடிப்பார், அவர் கண்டுக்கலாம். இப்ப எப்போதுமே பாருங்க, நல்லா சுக்கிரன் ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகம். எல்லாருமே இவரை கண்டா ஜாதக நோட்டு எடுத்துட்டு ஓடிடுவாங்க, நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்காதான்னு. ஏன்னா வந்தவன அந்த யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு. இவர் வந்தவனே யோகத்தை கொடுப்பாரு, லேட்டானா பலன் கொடுக்க மாட்டாரு. சுக்கிரன்ட்ட பிடிச்சதான் எல்லாம் சொல்லுவாங்க, என்னமோ தெரியல உனக்கு 2-3 மாசமா என்னையா இப்படி இருக்கு, ஏதோ சுக்கிரதசை எதுவும் கூரையை பிடிச்சிட்டு கொட்டுதாயா அப்படிமா. ஏன்னா சுக்கிர பகவான்ங்கிறது ஒரு மனிதனுக்கு டக்குன்னு கொடுக்கக்கூடிய கிரகம்.
அப்படிப்பட்ட கிரக பயிற்சி இது நாள் வரைக்கும் ஏன் டக்குன்னு கொடுக்கல கேட்கணும்ல. ஏன்னா சுக்கிரன் வக்ரமா இருந்தாரு, வேற ஒண்ணும் கிடையாது. மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து பாருங்க ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை வக்ரம்னா ஒண்ணும் கிடையாதுங்க. சூரியனுடைய கதிர்வீச்சுல அது ஸ்லோவா போறதுதான் வக்ரங்கிறாங்க. இப்ப வேகமா போகக்கூடிய கிரகத்துக்கும் ஸ்லோவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. இதான் ஸ்லோவா நகர்றது. இப்ப முள்ள போனா மெதுவா தானே போய் சேர முடியும். அந்த காரியம் நடந்தும் நடக்காத மாதிரி ஆசை இருக்கு, ஆனா நடக்கல. இதுதான் சுக்கிரன். இப்ப உங்களுக்கு சுக்கிரபகவான் எத்தனாம் வீட்டு அதிபதியா வர்றாரு? உங்களுக்கு கலத்தரசன் அவர் தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை முடிவு பண்ணுவார், வேற யாராலும் முடிவு பண்ண முடியாது. பொதுமக்களுடைய தொடர்பு மெயினா ஒரு மனிதனுக்கு 7ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் பொதுமக்களுடைய தொடர்பு, மனைவியோட தொடர்பு மெயினா 7 தான் நல்லா இருக்கணும் மனுஷனுக்கு. 7ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா அவனுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கு அதிபதி யாரு? இந்த சுக்கிர பகவானா வர்றாரு. பொதுமக்கள், மனைவி, அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்கள், கூட்டாளிகள், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படிப்பு கல்வி ஆரம்பத்துல அடித்தளம் போடக்கூடிய 7ஆம் பாவம் ஒரு மனுஷன் படிப்பு கல்வி நல்லா இருக்கும். இது எல்லாமே அரசியல் ஃபீல்டு எல்லாமே 7ஆம் பாவம் தான். அடுத்து பாருங்க 12ஆம் வீட்டு அதிபதி. தூங்கணும்னா தூங்க வேண்டாமா, அதுக்கு அதிபதி அவர் தான். வெளிநாடுக்கு போகணுமா வேண்டாமா, அதுக்கும் அவர் தான். உங்க ராசிக்கு சொல்ற, விருச்சக ராசிக்கு வெளிநாடு, வெளியூர், தூக்கங்கள், இல்லற வாழ்க்கை, சுகத்துக்குள்ள அதிபதி. இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு இந்த 12ஆம் பாவம் நல்லா இருந்தா விரைய செலவு சொல்லுவாங்க. மருத்துவ செலவு வருமா வராதா இதெல்லாம் காட்டுறது யாரு? சுக்கிர பகவான். அவர் போய் என்ன பண்ணாரு? வக்ரமா இருந்தாரா? இப்ப 7ஆம் பாவம் உங்களுக்கு பாதிச்சிருக்குமா? கேட்டு பாருங்க. மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து பாருங்க. பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் வாங்கினீங்களா வாங்கலையா? கண்டிப்பா இருக்கும். மனைவி கிட்ட கணவன் மனைவிக்குள்ள ஒரு உங்களுக்குள்ள ஒரு சஞ்சலம் மாதிரி இருந்துச்சா இல்லையா? இருந்திருக்கும். கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க, நண்பர்கள், கூட்டாளிட்ட ஒரு பிரச்சனை, நல்லா பழங்க, நல்லா திடீர்னு எனக்கு அவனுக்கு என்ன தெரியல, திடீர்னு சண்டை வந்துருச்சுங்க அப்படிம்பாங்க. கணவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்னன்னு தெரியல, ஒரு மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து அவரையும் புரிஞ்சுக்க முடியல, என்னையும் அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு, என்னதாண்டா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிருப்பாங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் இருந்திருக்கும். தொழில் உத்தியோகத்துல, வருமானத்துல கண்டிப்பா பொருளாதாரம் ரொம்ப சிரமம் போட்டிருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க. இவன் கையில காசு நின்று இருக்காது. மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து பணம், பொருளாதார, வருமானம், இன்கம் இதுல தடைய கொடுத்தாருங்க. வர்ற மாதிரி வருது, ஆனா போயிருது. வர்ற மாதிரி வருது, போயிருது. அடுத்து பாருங்க, உங்களுக்கு லாபம், வருமானம், இன்கம், தொழில ஒரு மந்தமான தன்மைகள், வீடு, இடத்துல, பூமியில பிரச்சனைகள், நிறைய விஷயம் சொல்லலாம் விருச்சக ராசி. ஏன்னா இங்க செவ்வாய் நீசம். எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போனாங்க தெரியுமா? கேட்டு பாருங்க, மருத்துவ செலவு எத்தனை பேர் விருச்சக ராசியார பண்ணீங்க? சளி தொந்தரவு, தலபாரம், அடுத்து இதயத்துல சளி கோத்துருக்கு, இது மாதிரி பிரச்சனை எனக்கு இருக்குன்னு சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இல்ல எனக்கு கால் வலி இருந்துச்சு, கால் பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை இருக்கு, ஒரு குழப்பத்திலே இருக்குன்னு எத்தனை பேர் விருச்சக ராசி ஆமான்னு சொல்லுவாங்க. தொழில் உத்தியமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நிறைய தடையில பார்த்தாங்க. ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க எனக்கு நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசி. இனிமே எல்லாமே மாறுங்க. 5ஆம் இடத்து சுக்கிரன், சனி, ராகு எல்லாமே சேர்ந்து 11ஆம் இடத்தை பாக்குதுங்க. வேற விஷயம் எதையுமே நான் சொல்லல. ஒரு மனிதனுக்கு 5ஆம் பாவத்துல நல்ல கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். யார் ஜாதகத்துல சனி, ராகு, சுக்கிரன் இந்த 3 கிரகம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் இப்ப டாப்பு. சரியில்லைன்னா சுத்தர அவுட். இப்படிதான் இருக்கணும். ராகு ஏமாத்திட்டு போகணும், வேற அதையும் பார்த்துக்கணும். அங்க ராகு பகவான் இணைஞ்சிருக்கிறார், சனி பகவான் இணைஞ்சிருக்கிறார். இப்ப என்ன பண்ணும்? உங்களுடைய மைண்ட் தாட் போகும் தெரியுமா? உங்களுடைய மைண்டு என்ன போகும்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு நம்ம சுபகாரியம் பண்ணணும், நம்ம ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணணும், நம்ம ஒரு நிம்மதியா இருக்கணும், எனக்கு எதுவுமே வேணாம், நான் நிம்மதி எனக்கு இருக்குமா அப்படிங்கிற மைண்டுக்குள்ளதான் நீங்க இருப்பீங்க. ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நான் வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, பூமி வாங்க போலாம், இது உள்ள பிரச்சனை சரியாகும். இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா சுக்கிரனும் சனி பகவானும் சேர்ந்து, ராகு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பாக்குறதுனால வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பலனே உங்களுக்கு சொல்லணும். சண்டை போட்டீங்க பாத்தீங்களா, இனிமே ஏப்ரல் 10 இருந்து சண்டை வராது. உங்களை பிடிச்ச மனைவியா இருந்தா வெளில கூட்டி போவாங்க, தூரத்துக்கு கூட்டி போவாங்க. அது மாதிரி காதல் திருமணம், 2ஆவது திருமணம் கைக்கூடி வரும். இல்ல பேசி முடிச்சு எல்லாமே திருமணத்தை ஓகே பண்ணிடுவாங்க. ஆனா சுபகாரியம் கண்டிப்பா நடந்துடும். இது கன்ஃபார்ம் நடக்கும். இதுல மாற்றமே கிடையாது. நான் வேலையில மாற போறேன், கண்டிப்பா மாத்திக்கலாம். இப்ப வேலை உத்தியோகம்னா நல்ல ஒரு மாற்றம் வரும். உத்தியோகத்துல உயர் பதவி, மாற்றங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். நினைச்ச வேலை கிடைக்குங்க விருச்சக ராசிக்காரங்க. இப்ப குழந்தை பாக்கியம், நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம தடுமாறுறாங்க. அவங்க எல்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி பாருங்க, நினைச்ச வேலை உத்தியோகத்துல உயர் பதவி வரும், ப்ரமோஷன் வரும், வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம். நிறைய பேர் நான் வெளிநாடு போகணும், வெளியூர் போனா கண்டிப்பா முயற்சி பண்ணி எடுங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அதாவது விருச்சக ராசியுடைய தொடர்பு நல்லா இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. இதெல்லாமே நீங்க பேஸ் பண்ணிடுவீங்க. அந்த தன்னம்பிக்கை கொடுத்துருவாரு சுக்கிர பகவான். நீங்க தைரியத்தை மட்டும் விருச்சக ராசிக்காரை விடக்கூடாது. எது வந்தாலும் சரி, நீங்க ஒரு விஷயத்த ஒருத்தர் ஷேர் பண்ண மாட்டீங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஏன்னா மனசுக்குள்ளே ஒரு விஷயத்த வச்சுக்குவீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வச்சுக்குவீங்க.
அதை நீங்க எதுலையுமே தைரியத்தை மட்டும் விடாம இருங்க, எல்லாமே வெற்றியா வரும். இப்ப குடும்பத்துல சுபகாரியம், சுப செலவு, வேலை உத்தியோக மாற்றம் எல்லாமே நல்லா இருக்கும். எப்படிப்பட்ட வழக்கம் இருந்தாலும் சரியாகும். பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க. இப்ப வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க, அவங்க எல்லாம் பாருங்க ப்ரொமோஷன் இருக்கும் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க, எனக்கு வேலையில ப்ரொமோஷன் எல்லாம் கண்டிப்பா வாங்குவீங்க. வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேயே வேலை கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் இருந்து தொழில நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் பாருங்க. தொழில எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் வரும். இனிமேல் போகக்கூடிய பதம் நல்லா இருக்கும். நான் வீடு கட்ட முடியாம இருக்கு, இப்ப கண்டிப்பா வீடு கட்டிங்க. வீடோ இடமோ மனையோ கண்டிப்பா நீங்க போடணும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம், ஜாதகத்தை பார்த்து சில பேர் கேட்குறீங்க வெளிநாட்டு உள்ளவங்க, எனக்கு லாட்ரி யோகம் அடிக்குமா? இப்ப எடுங்க ஜாதகத்தை பார்த்துட்டு, தசாபதியை பார்த்துட்டு உங்க ராசியான என்ன உங்க விதி ஜாதகம் இருக்குன்னு பார்த்துட்டு முடிவெடுங்க. கண்டிப்பா அந்த யோகம் உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். மேல் படிப்பு, பட்ட படிப்பு நல்ல மார்க் எடுப்பாங்க இந்த காலகட்டத்துல. இந்த வரக்கூடிய ரிசல்ட்டை பாருங்க, விருச்சக ராசி நிறைய மார்க் எடுப்பாங்க. மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். அடுத்து கெமிக்கல் துறை நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட நல்லா இருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும். இந்த துறை எல்லாமே இயங்க போகுது. ஏன்னா அரசியல், அரசாங்கம் இதுவும் சூப்பரா இருக்கும். அரசியல் வாங்கினா நிறைய விருச்சக ராசி நீங்க நிறைய பேர் இருப்பீங்க. தைரியத்தை மட்டும் விடாதீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப கொஞ்சம் ஒரு கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் கஷ்டம் வராது. நல்ல ஒரு எதிர்காலம் உங்க பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். அப்ப எல்லாமே தைரியமா பயணிங்க. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற தைரியத்தை மட்டும் விருச்சக ராசியார விட்டுறாதீங்க. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை மாறப்போகுது. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா நீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. பயங்கிறது உங்களுக்கு தெரியாது. எதுலையுமே பயங்கரமான ஒரு விஷயத்த நல்லா யோசிக்கக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட இருக்கு பாத்துக்கோங்க. இனி அதை வெளியில கொண்டாங்க, நீங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா தேடி வரும். பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியம் தான் வெற்றியா இருக்கும். அதே மாதிரி விளையாட்டுத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன், இதோடைய முதல் நட்சத்திரம் அதாவது விசாகனத்துல பிறந்தவங்க. எதுலையுமே பாருங்க ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும் உங்கள்கிட்ட சூப்பரா இருக்கும். இதுவா பாருங்க இப்ப விசாகனத்துல பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இதனால வரைக்கும் பாருங்க இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாரு. 8ஆம் இடத்துல இருந்தாரு, அது சுக்கிர பகவானுடைய வீட்டுல இருந்தாரு. இப்ப நாள் வரைக்கும் அந்த சுக்கிரன் வக்ரமா இருந்தாரு. அப்ப மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து பாருங்க எல்லாமே இந்த விசாகனத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. வேலையா இருக்கட்டும், பழக்க வழக்கமா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மை, எல்லாமே நிறைய கஷ்டத்தை பார்த்தது யாரும் அந்த விசாகனத்தை பார்த்துருப்பீங்க. ஆனா ஏப்ரல் 13 இருந்து அப்படியே உங்களுக்கு ரிலீஃப் ஆகுது. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றம் வரும். மெயினா நகை கடை வச்சிருக்கவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இந்த பொறுமையான இந்த அமைதியான பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி சார்ந்த துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உத்தியோகத்துல உயர் பதவிகள், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது சார்ந்த விஷயம். ஆனா சுப செலவா நிறைய அமைப்பு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இந்த விசாகனத்துல பிறந்தது சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அனுசனத்துல பிறந்தவங்க, விருச்சக ராசியில அனுசனத்துல பிறந்தவங்க பாருங்க எதுலையுமே பாருங்க நல்ல உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கு. உழைப்பாளிகள் நீங்க கடுமையா உழைப்பீங்க. இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயம், படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்போ இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. அதாவது அனுசனத்துல பார்த்தா எதுவுமே பயப்படாம தைரியமா இருங்க. தைரியமா எது இறங்கினாலும் உங்க பக்கம் வெற்றி வரும். ஏன்னா நீங்க மக்களுடைய தொடர்பை போவீங்க, பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்ணுவீங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமே பாருங்க வீடோ, இடமோ, வண்டியோ, வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வரும். வீட்டுல ஒரு சுபகாரியம், சுப செலவு கண்டிப்பா உண்டு இந்த அனுசனத்துல பிறந்தவங்க. அடுத்து பாருங்க அனுசனத்துக்கு அப்புறம் கேட்டேன்ஸ்ல பிறந்தவங்க நல்ல புத்திசாலி குணம் இருக்கும். உங்க அறிவை நீங்க வெளியில கொண்டாதான் நீங்க பெரிய ஆள். அறிவுத்திறனை வெளியில கொண்டாங்க கண்டிப்பா நல்ல ஒரு காரியத்தை வெற்றி அடையலாம். அதே மாதிரி பாருங்க படிப்பு, கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். மெயின் ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். அதாவது இந்த கேட்டேன்ஸ்ல பிறந்தவங்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய ஆளா இருப்பீங்க. ஏன்னா அந்த பழமொழி சொல்லுவாங்க, கேட்டேன்ஸ்ல பிறந்தா கோட்டை கட்டுவாங்க. அது மாதிரி அமைப்பெல்லாம் நிறைய தேடி வரும். இனிமேல் புதன் நீசம் இருந்தா ஒரு 2 மாசம் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனிமேல் கஷ்டங்கள் குறையும். உங்க ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து பலன் எடுங்க. கேட்டேன்ஸ்ல பிறகு எல்லாமே வெற்றி தேடி வரும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.